நாளைக்கு அவர் பேரனுக்கு காது குத்து மொட்டை அடித்து காது குத்து விழா அவர் தான் ஏற்பாடு எல்லாமே பண்ணி செஞ்சு எங்களெல்லாம் வந்து நீங்கள் காலையிலே வந்துருந்தா எல்லாமே நின்று கூட செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவங்க பைத்தியம் மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. எந்திரி சங்கர் எந்திரி சங்கர் எந்திரி சங்கர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு யாரோ ஒருத்தர் எனக்கு சரக்கு இருக்கு கொடுத்துட்டாங்க. நான் என்னத்த சொல்கிறது, எங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி மறைஞ்சு வந்து இந்த இடத்துல இப்போ இப்படி ஒரு இழப்பு நாங்கள் சந்திப்போம் நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு பெரிய இழப்பு நாங்கள் சந்திப்போம் வந்து இறைவனோட நினச்சி பார்க்கல. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்த மனுஷன் இன்றைக்கி படுத்து கிடக்காரு. 4 நாளைக்கு அவர் பேரனுக்கு காது குத்து மொட்டை அடித்து காது குத்து விழா அவர் தான் ஏற்பாடு எல்லாமே பண்ணி செஞ்சு எங்களெல்லாம் வந்து நீங்கள் காலையிலே வந்துருந்தா எல்லாமே நின்று கூட செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எங்களை கூடயே இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் இல்லாமல் ஆகிட்டார். இப்போ நாங்கள் அவர் எங்கே போய் தேடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கு இந்த இழப்பை கொண்டு நாங்கள் எதில் கொண்டு ஈடுகட்ட போகிறோன்னு தெரியல. இந்த பிரியங்கா அக்காவை நாங்கள் எப்படி இதுலேருந்து மீட்டி எடுத்துகிட்டு வர போகிறோன்னு தெரியல. ஆமாம், அந்த பாப்பா அவங்க கூட ஓரளவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் பிரியங்கா அக்கா மீண்டு வர்றது எனக்கு ரொம்ப ஒரு மன கவலையாக இருக்குது. ஏன்னா அவரை வந்து ஒரு குழந்தைய போல் அப்படியே பொக்கிஷமாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி தொலைச்சிட்டு இப்போ அவங்க பைத்தியம் மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. எந்திரி சங்கர் எந்திரி சங்கர் எந்திரி சங்கர்னு பேசியிருக்காங்க. அப்படி அவங்கள வந்து பார்த்து 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 சாப்பாடுலேருந்து அவருக்கு மாத்திரை வந்து பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 வருஷமாக அவரை வந்து அவ்வளோ ஒரு கண்ணும் கருத்தமாக பார்த்துருந்தேன். எங்கள் அக்கா இன்றைக்கி வந்து அவரை கை விட்டுட்டு இறைவன் வந்து இறைவனை நம்பினாங்க. அவங்க இறைவனை நம்பி 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 இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இருக்காங்க. எல்லாமே வந்து இன்னும் அவங்க இருக்கிற காலத்து வரைக்கும் நல்லா அந்த பேரம் பேத்தியோடு இருக்கிறவருக்கு அந்த இறைவன் வந்து கூட துணை இருக்கணும். அவங்களுக்கு நல்லா இது பண்ணணும். ஆமாம், வேண்டிக்கிறேன். குடிப்பழக்கம் எல்லாம் அது குடிப்பழக்கம் இப்போ சமூகத்திலாம் கிடையாது. ஒரு 3 வருஷமாக அவருக்கு மஞ்சக்காமலை ரத்தத்தில் இருந்தது. அது வந்து பிரியங்கா அக்கா வந்து எல்லாம் பெரிய பெரிய டாக்டரை பார்த்து சரி பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாங்க. மாத்திரம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நடுவில் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதுதான் இன்னும் புரியல. இதுக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. அவர் ஒரு 2 வருஷம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப இழைச்சி ரொம்ப இதாகிட்டாங்க. அந்த மாத்திரை வந்து சாப்பிட்ட பின்னாடி இப்போ உடம்பு அதை பழைய உடம்பு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அவருக்கு உடம்பு வந்துருச்சு. ஆனால் நல்லா இருந்த மனுஷன் இப்போ திடீர்னதும் ஷூட்டிங்கு போனவர் திரும்பி வீட்டுக்கு வரல. வீட்டிலேருந்து ஷூட்டிங்கு போகிறேன் சொல்லிட்டு போன மனுஷன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது இப்படி வந்து இறந்து வருவார்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல மேம். அப்படி இருக்காரு. எல்லாம் இறைவன் கூட துணை இருக்கணும். எல்லாரும் இல்லை அந்த நடுவில் அந்த மஞ்சக்காமலை ரத்தத்துலேருந்து மாறின அப்படின்னா மாத்திரை சாப்பிட்ட உடனே அந்த அவருக்கு உடம்பு அந்த பழைய நார்மல் உடம்பு வந்துருச்சு. திருப்பி அந்த மாத்திரை டானிக் சாப்பிடும்போது உடம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருச்சு அவருக்கு. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு யாரோ ஒருத்தர் எனக்கு சரக்கு இருக்கு கொடுத்துட்டாங்கன்னு தெரியல. எல்லாம் அந்த மாதிரி எங்கள் அக்கா எப்போயுமே விட மாட்டாங்க. அவரை எங்கே இருந்தாலும் கண்காணித்து ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஃபோனில் பேசின வார்த்தையில் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்போயுமே ஆமாம் ஆமாம் குடிக்கலான்ட்டு இப்படி போன மனிதன் திருப்பி வீட்டுக்கு வந்து இப்படி வந்து படுத்து கிடப்பாருன்னு நாங்கள் பார்க்கல. நாங்கள் இழந்த இழப்பு பெரிய ஒரு இழப்பு. நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாமல் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை நிற்கிறோம். நான் அவருக்கு வந்து என்ன நான் ஒரு புள்ள மாதிரி. ஏன்னா ஒரு 2000லேருந்து நான் சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடும்போது எனக்கு நிறையா வழிகாட்டி நிறையா சொல்லி 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 கொடுத்துருக்காரு. அவர் வழியில் நிறையா போய் இன்றைக்கி நான் சினிமாவில் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன், நல்ல வழியில் இருக்கேன். அது எனக்கு ஒரு குருநாதம் மாதிரி எனக்கு அவர். கடைசியாக பேசுனது ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த சீரியலில் பண்ணும்போது நாங்கள் பேசினோம் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் ஒரு வழியில் ஷூட்டிங்லேருந்து அண்ணா உறக்க இருந்தாங்க. அதுக்கு மேலே இப்போ இப்போ முன்னாடி உடம்பு சரியில்லை நான் ஃபோன் பண்ணாங்க. நான் ஷூட்டிங்லேருந்து இப்போ சன் டிவியில் இது கலைஞர் டிவியில் ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன். அது பண்ணிவிட்டு நான் வரக்குள்ள இந்த சூழ்நிலை எல்லாமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் இந்த மாதிரி ஆகி போச்சு. நாங்கள் பதறி அடித்து நேற்றுலேருந்து இங்கே தான் இருக்கேன். நான்